ஹலோ ரைடர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்திருக்கும், சில பேத்துக்கு வந்திருக்காது. ஸோ பிரச்சனை உள்ளவங்களுக்காக இது சொல்கிறேன். நீங்கள் வந்து காலையில் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணியோ, இல்லை ஒரு கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப ஒரு 4-5 நாள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க, 4-5 நாள் கழித்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாக்கா, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் சில பேருக்கு இருக்கும், ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஓடிடும். சில பேருக்கு என்னம்னாக்கா ஸ்டார்ட் ஆகும், பட் ஆனால் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் கூட போகும்போது டப்புன்னு ஆஃப் ஆயிரும் இல்லையா? ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்லோ பண்ணிங்கனாக்கா வண்டி டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வண்டி எப்படி ஓட்டினா வண்டி ஆஃபாகவும் ஓட்டலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. வண்டி ஓட்டுறதை பற்றி எதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து என் வண்டியில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து வண்டி நைட் ஃபுல்லாக ஆஃபில் இருக்குது. அது இல்லாமல் வந்து இப்போ கோல்ட் டைம், அதாவது கொஞ்சம் குளிர்காலம்ல, அந்த குளிர்காலத்தில் என்ன ஆகுனாக்கா வண்டியோட இன்ஜின் வந்து கொஞ்சம் சூடாகணும். அது ரொம்ப கூலாகிறதுனால வண்டி அந்த ஹீட்டுக்கு எப்படி சொல்கிறது, அந்த நார்மல் ஆயிலெலாம் பார்த்திங்கனாக்கா கீழே ட்ரை ஆகிருக்கும். ஸோ ட்ரை ஆகி அது ஒரு ரொட்டேஷன் வரணும்னாக்கா அந்த ஆயில் கொஞ்சம் கோல்டுனால என்ன ஆகுனாக்கா திக்காயிரும். நார்மலாக ஆயில் தண்ணியாக இருக்கும், அது கோல்டாகிறனால கொஞ்சம் திக்காயிரனால என்னாக்கா ரொட்டேஷன் கிடைக்காம வண்டி ஆஃப் ஆகும். அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, வண்டியோட அந்த ப்ளக்கு, ஸ்பார்க் ப்ளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்பார்க் ப்ளக்கு, அந்த ஸ்பார்க் ப்ளக்கு வந்து ஒன்று பழசாக இருந்தாலோ இல்லை உள்ளுக்குள்ளே அழுகு படிச்சிருந்தாலோ, அது ஒரு சின்ன கேப் தான் இருக்கும். அந்த அழுகு படிச்சிருந்தாலோ அது வந்து என்ன ஆகுனாக்கா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, கண்டினியூஸாக ரன் ஆகாது. இது 2 காரணத்துக்காக தான் மோஸ்ட்லி வந்து ஆகுறது. ஸோ இப்போ கோல்டுனால ஆகுது அப்படின்னாக்கா அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டினீங்கனாலே சரியாயிரும். சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் இது மாதிரி ஆயிருந்துச்சுனாக்கா நம்ம புது ஸ்பார்க் ப்ளக் தான் மாற்றுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ என் வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பார்க் ப்ளக் தான் போயிடுச்சு. ஸோ வண்டியை சர்வீஸ் விடணும், நாளைக்கு தான் விடணும்னு நினைக்கிறேன். விட்டுட்டு அடுத்து இன்னும் 2-3 நாளில் ஒரு கன்னியாகுமரி போகிறேன் ஒரு முக்கியமான வேலைக்காக. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஆளை தான் பார்க்க போகிறேன். அது என்னன்ற வீடியோ நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். அது என் வண்டியில் இப்போ எப்படி இருக்குது, அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வண்டியில் அந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. பக்கத்தில் வண்டியெல்லாம் நிறையா ஓடுது, கொஞ்சம் இறைச்சல் அதிகமாக இருக்கும். அது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே வச்சுக்கிறேன். வண்டி ஓடுறது தெரியுது உங்களுக்கு. இது எந்த மாதிரி நேரத்தில் ஆகும் அப்படின்னாக்கா, இந்த ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டக்குனு அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாது. காலையில் ஒரு இடத்துல அவசரமாக கிளம்புறப்ப இந்த மாதிரி ஆச்சுனாக்கா செம்ம எரிச்சலாகும். நிறைய பேர் இந்த மாதிரி ரேஸ் பண்ணி கொடுக்கல, ஆனால் இந்த மாதிரி ரேஸ் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப யூஸ் இருக்காது. அது டக்குன்னு ஆஃப் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி இடத்துலனாக்கா முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஓட்டி போகிறப்ப வண்டி ஒரு டிராஃபிக்கில் ஸ்லோ பண்ணுவோம், டப்புன்னு ஆஃப் ஆயிரும். இல்லை ஒரு ஸ்பீட் பிரேக்குக்கு போவோம், அப்போ ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்படி வண்டி ஓட்டுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன், சரிங்களா? வாங்க ஓட்டி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, முக்கியமாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறப்ப கிளச்சு இருக்குல்ல, கிளச்சை வந்து எப்படி சொல்கிறது, ஆஃப் கிளச்சு, அதாவது ஆஃப் கிளச்சுன்னு கூட சொல்லாமல், இப்போ வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி தோணி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாக்கா கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஆகாது. எப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கில் ஏற போகிறீங்க, இல்லை வண்டியை ஸ்லோ பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா வண்டி ரேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஸ் ஆகிற நேரத்தில் என்ன ஆகுனாக்கா, இன்ஜின் கொஞ்சம் சூடாகவும் வண்டி கண்டினியூஸாக இன்ஜின் கொஞ்சம் ரன்னிங்லேயே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு ஆஃப் ஆகாது. பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மல் இருக்குது.
என்ன பண்ணணும்னாக்கா இப்படியே ஓடிட்டு இருக்கப்ப ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ஒரு ஐடல் இப்படியே இருக்கணும் சரிங்களா. இப்படியே இருந்துச்சுனாக்கா வண்டி மோஸ்ட்லி ஆஃப் ஆகாது. ஸோ இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இந்த மாதிரி ஓரளவுக்கு ரேசிங் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா வண்டி ஆஃப் ஆகாது. இப்போதான் வண்டி நல்லா போயிட்டு இருக்குங்களா. ஆனால் இது வந்து எங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி நீங்கள் எப்போ ஸ்லோ பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை வரும். கொஞ்சம் தூரம் கழிச்சு ஸ்லோ பண்ணி காட்டுறேன். ஆக்சிடென்ட் ரேஸை குறைக்கூடாதுங்க, குறைக்காமல் இருந்தாலும் போகும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாமலே போகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃப்ரெண்டு பிரேக் பிடிச்சி தான் இருக்கேன். ஆக்சிடென்ட்டும் ரேசிங்லேயே தான் இருக்குது. அதனால் ஒரு வண்டி ஆஃப் ஆகாமல் இருக்குது. ஆனால் இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன், வண்டி ஆஃப் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதான் ரீசன். அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னாக்கா நம்ம வந்து கிளச்சு பிடிச்சிட்டே போகணும். அதாவது நம்ம வண்டி ஸ்லோ பண்ணுறப்ப கிளச்சு பிடிக்கலனாக்கா பிரேக் பிடிச்சிட்டு ஆக்சிடென்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே போனோம்னாக்கா அந்த மாதிரி ஆகாது. அதாவது எப்படின்னாக்கா இப்போ வண்டி நியூட்ரல் பண்ணிடுறேன். உங்கள் கையை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சிடென்ட் கொடுத்துக்கிட்டு இந்த பிரேக் அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆகுனாக்கா ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்ஜின் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் குறைக்கிறப்ப வண்டி ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னாக்கா குறைக்கதான் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஸ்பீட் பிரேக்கோ இல்லை வண்டி ஸ்லோ பண்ணுறப்போ பிரேக் அடிச்சுக்கிட்டே நம்ம ஆக்சிடென்ட் கொடுக்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம்னாக்கா கிளச்சையும் சேர்த்து பிடிச்சிக்கும். ஸோ அப்போ வந்து இக்னிஷன் வந்து ஆஃப் ஆகாது சரிங்களா. இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஓட்டி காட்டுறேன். முன்னாடி ஸ்பீட் பிரேக் இருக்கு. அந்த ஸ்பீட் பிரேக் எப்படி ஓட்டி பாருங்க. பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பிரேக்கும் பிடிச்சி தான் இருக்கேன், வண்டி ரைஸ் ஆகிட்டு கிளச்சும் பிடிச்சி தான் இருக்கேன். வண்டி ஸ்லோவாக அதாவது ஆஃப் ஆகாமல் அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியே எவ்வளோ தூரம்டா ஓடுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டுங்க. வண்டி இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேலு அது எல்லாமே நார்மல் லெவலுக்கு வந்துடும் சரிங்களா. எப்போதுமே இந்த ரைசிங் பண்ணிகிட்டே இருங்க, அது மட்டும் போதும். ரைசிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா வண்டி ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என் வண்டி ஒரு 70 இருக்குங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் விளையாட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் வேறு வழி இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கப்போ வண்டி அது பாட்டுக்கு ஆஃப் ஆகிடுச்சுனாக்கா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, தள்ளிட்டு தான் உட்காந்துருக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வண்டியில் ப்ளக்கு போயிருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக நீங்கள் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே டாஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு ஆதரவு அதிகமாக கொடுக்குறீங்கன்னு நம்ம இன்னொரு மோட்டிவேஷனோட பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம கன்னியாகுமரி ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப்பை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஓகே பாய்.